கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மளுடைய நடுவில் அவர் பெரியவராயிருக்கிறார். நம்மளுடைய வாழ்வில் அவர் பெரியவராயிருக்கிறார். நம்மளுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளோடு பெரிய காரியங்களை அவர் செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்ம ஒன்று மட்டும் பண்ணால் போதும். நம்ம தேவனுடைய சமூகத்தில், சீயோன் என்பது தேவனுடைய சமூகம், அந்த சமூகத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவரை சத்தமிட்டு கெம்பீரித்தால் போதும். நம்மளோட ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம பலவிதமான சூழ்நிலைகளில் காணப்படலாம், பலரால் ஒதுக்கிவிடப்பட்டவர்களாக காணப்படலாம். எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யார் உதவுவார் என்று சொல்லப்பட்ட நிலைமையில் காணப்படலாம். யாரும் அங்கீகரிக்கப்படாத நிலைமையில் நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை அவர்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். பாருங்க, சங்கீதம் 46ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் யார் என்பதை, நீங்கள் யார் என்பதை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரியவராயிருந்து பெரிய காரியத்தை அவர் செய்ய போதுமான தேவனாயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.